ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். அனைவரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எப்பவும் போல ருட்டீனுங்க. லேடிஸ்க்கு என்ன, காலையில் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். எழுந்த உடனே சுவாமி பல் தைச்சி சுவாமி விளக்கேற்றி வாசல் தொடச்சி கோலம் போட்டு காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜீ தமிழில் உள்ள அந்த இதெல்லாம் பார்ப்பேன். ஒரு 7:30 மணி வரலும் ஜீ தமிழ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் சுவாமியிடம் தொடச்சி கோலம் போட்டு விளக்கேற்றி வீடு பெருக்கி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலே நம்ம ரெசிபி போட்டுருவோம். நேற்றிலாம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தது. தொண்டை ஒரு மாதிரி ரொம்ப கரகரன்னு இருந்தது. அதனால் என்னால் வீடியோ நேற்று போட முடியல. சரி, இன்னைக்கு காலையிலே மார்னிங்லேயே போட்டுருவோம் அப்படின்ட்டு சரின்ட்டு மார்னிங் டிஃபன் என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த டிஃபன் ரெசிபி தான் உங்களுக்கு போடுறேன். மார்னிங் ரொட்டீன் போடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் காலையிலே என்னென்னா சரி நம்ம இட்லி தோசைன்னு சும்மா மாவும் காலி ஆகிப்போச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு காலையிலே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கப்பில் இது என்னென்னா அவல் புடி கொழுக்கட்டைங்க. அவல் புடி கொழுக்கட்டை சாதாரணமாக எல்லாருமே அவலில் செய்வாங்க. பட் அவளோட பச்சைப்பயிறு, இது கடலப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற போட்டு அவளோட சேர்த்து செய்கிறது தான் இது. ரொம்ப ரிச் ப்ரோட்டீனுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆவியில் வேக வைக்கிறதுனால வயிறுக்கும் ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு. அதனால் தாராளமாக செய்யலாம். அவளும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், அவள் இந்த கப்பால் 2 கப்பு இது திட்டமாக தண்ணி வச்சு மூடிட்டேன். காத்தாலே அப்படியே ஜலமெல்லாம் இழுத்துண்டு அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஊறி பார்த்தா சொன்னால் தான் நம்ம அவள்னு தெரியும், இல்லைனா சாதமானு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பருப்பு, எல்லா பருப்பையும் இந்த கப்பால் பச்சைப்பயிறு மட்டும் இந்த கப்பால் 1 கப்பு போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் அரை கப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 கப்பு, அடுத்தது துவரம்பருப்பு 1/2 கப் போட்டிருக்கேன். தேங்காய் ஒரு 1/2 கப்பு துருவி வச்சிட்ருக்கேங்க. வெந்தயம் ஒரு 4-5 மிளகா, 4 மிளகா இருந்தால் இதுக்கு வெல்லம், 4 மிளகா, அவ்வளோதாங்க. இதை இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம அரைச்சிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது பாருங்க, நல்லா எப்படி பார்த்தீங்களா, தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, கொடன்னு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் உப்பு, மிளகா, ஒரு 4 மிளகா உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இதோட தேங்காய், இந்த அவல் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அவல், இது ரெண்டையும் இதோட சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா பிசையணுங்க. பிசையும் போது பார்க்கலாம் வாங்க எப்படி பிசையுதுன்னு. முதல்ல இந்த அவலை கொட்டிக்கணுங்க. அவலை நல்லா ஒரு பெரிய பவுல், அந்த மாதிரி ஒரு பெரிய பேஷன் எடுத்துட்டுருக்கேன். பாருங்க, சின்ன ஃபேமிலி அப்படின்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு 2 பேர் இருக்கோம். அப்புறம் கிருத்திகா வீட்டு கொஞ்சம் கொடுத்தேன், அதனால் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இங்கே சின்ன ஃபேமிலினா ஒரு கப்பு கூட போட்டால் போதும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தைன்னா 1 கப்பு போட்டால் கூட போதும். நீங்கள் எல்லாமே பாருங்கள், இந்த அவல் நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்படி பிசைஞ்சிட்டு அதோட இது பாருங்க, இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த தேங்காயையும் போட்டுக்கணும். தேங்காயும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்புறம் இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த அரைச்சி வச்ச இந்த பருப்பு அரைச்சி வச்ச இந்த பருப்பு அதையும் இதோட நல்லா சேர்த்துக்கணுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இதோட தேவைப்பட்டதுன்னா ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ. வேண்டாம் அப்படின்னா தேவை கிடையாது. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. அரிசி மாவு தேவையில்லை. கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா இப்படி பிடிக்கணும் இல்லையா, உள்ளே வச்சு இப்படி பிடிச்சி வரணும், சரிங்களா. இதனால் பிடிக்கிறது பார்த்தீங்களா. அதனால் இதுக்கு அரிசி மாவு தேவை கிடையாது. அப்படி பிடிக்க வராமல் சப்போஸ் அந்த மாவில் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குன்னு பயப்பட வேண்டாம். கொஞ்சோண்டு அரிசி மாவு அதோட கலந்துட்டிங்கன்னா சரியாக போயிடும்.
அந்த ஜலத்தை வந்து இழுத்துரும் அது. சரிங்களா? இப்போ வந்து இதோட பெருங்காயம் போட்டு கிளறிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இதோட பெருங்காயம் போட்டு கிளறிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இடுப்பு சட்டியில் எண்ணெய் நல்லா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுண்டு அதில் வந்து பாருங்க, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்புங்க. இது பாருங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த இதுலேருந்து எடுத்து இதோ இதில் தாளித்து இதில் விட்டாச்சுங்க. இந்த மாவில் அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு நம்ம இதில் வந்து கொழக்கட்டையாக பிடிச்சி வைக்க போகிறோம். ஆயில் ஊற்றிக்கணுங்க. இதோ எண்ணெய் அப்படி தடவிக்கணும். ரெண்டு இதுலையுமே தடவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, இதோ ஒன்று கொஞ்சம் சின்ன சின்னதாகவே பிடிச்சி வச்சிங்கன்னா டக்குன்னு வேகும் உங்களுக்கு. அதனால தான் 2 அதே மாதிரி ஒன்றுலேயும் இது மாதிரி 2 அப்பப்போ தண்ணி தொட்டுண்டு பிடிச்சி வச்சிருங்க. பிடிச்சி வச்சாச்சு. பார்த்தீங்களா, தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பிடிச்சி வச்சாச்சு. இது வந்து இதில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆவியில் வச்சாச்சு. இப்போ ஆவியில் இதை வச்சுட்டு மூடிடலாம். மூடிடலாம். வெந்த பிறகு பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் இந்த பிடி கொழுக்கட்டை வெந்துருங்க. அதுக்குள்ளே ஒரு தடவை ரீகேப் பார்த்துருவோம். என்னென்னா, அவல் வந்து 2 கப் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டு குவான்டிட்டி தகுந்த மாதிரி ஒரு கப் போட்டாலே போதும். இதுவே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிட்டத்தட்ட வந்திருக்கு. எங்கள் வீட்டில் 4-5 பேர் இருக்கிறதுனால எல்லோரும் சாப்பிட்றதுக்கோசரம் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 கப் கூட போட்டுக்கலாம், சின்ன ஃபேமிலியாக இருந்தால். இல்லை இன்னும் அதை விட பெரிய ஃபேமிலியாக இருந்ததுன்னா இன்னும் 1 கப் கூடவும் போட்டுக்கலாம். 3 கப்பாகவும் போடலாம். அவல் உங்கள் சௌரியம். சின்ன கப்பில் 2 கப்பு அவல் ஊற வச்சிடணும். அதுக்கடுத்து வந்து அதால் வந்து 1 கப்பு 1 கப்பு வந்து பச்சை பயிறு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, ஒரே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், இது ஜீரகம்
ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மூடிடணுங்க. ஊற வச்சிடணும். ஊற வச்சு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் அதில் வந்து 1/2 மூடி தேங்காய் துருவி அதில் போட்டு, அதோட வந்து இந்த அவலை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இழுத்துட்டு படப்படன்னு சாதம் வெடித்த சாதம் மட்டும் இருக்கும் அது. அதை வந்து அதோட போட்டு இதை வந்து முதல்ல இந்த பருப்பெல்லாம் நல்லா கடைஞ்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. அதோட 4 மிளகா நான் வச்சுருக்கேன், அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். மிளகா சிகப்பு மிளகாவோ பச்சை மிளகாவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். அதில் வந்து மிளகா, கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வந்து அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். தூளாக இருந்ததுன்னா நம்ம பிசையும் போது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போட்டு மிக்சியில் வந்து அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு இந்த அவல் வந்து வெடித்த சாதம் மட்டும் வச்சுருப்போம், அதையும் அதில் கொட்டி கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா அது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அப்படி தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு கார்ன்ஃப்ளவர் மாவோ அல்லது இந்த அரிசி மாவோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். அது நல்லா பிடிச்சி இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கணுங்க. ரொம்ப சூப்பராக சுவையான வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் நிறைய உள்ள குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவும் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு அவ்வளோ உடம்புக்கு ப்ரோட்டீன், உடம்பு வயசானவங்க எல்லாருக்குமே ஆவியில் இது வேகிறது, எண்ணெய் எதுவுமே கிடையாது வேகிறது. வேணும்னா நான் கொஞ்சம் தாளித்து கொட்டினேன் அந்த மாவில் பிடிச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி. உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான் தாளிக்கிறதுன்றது. வேணும் அப்படின்னா தாளிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படியே வச்சிடலாம், அப்படியே கூட வைக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் தாளித்து வச்சேன், அவ்வளோதான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் அந்த மாவில் போட்டு தாளித்து அவளையும் போட்டு ஒன்றா கலந்து அதை பிடிச்சி குக்கரில் வச்சேன், அந்த இதில் இட்லி குக்கரில் வச்சேன். உங்களுக்கு வந்து எப்படி சௌகரியமோ அப்படி செஞ்சுக்கலாம். தாளிக்கிறதுன்றது எசென்ஷியல் கிடையாது, தேவைன்னா தாளிச்சிக்கலாம், அவ்வளோதாங்க. நல்லா சுவையாக இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார், கொம்பு எல்லாமே ஏ கிளாஸாக இருக்குங்க. ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இந்த மாவடுவோட கார ஜலம் இருக்குது பார்த்தீங்களா, அது தொட்டு சாப்பிட்லாம். அந்த மகாலி கிழங்கோட அந்த தயிர் ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து உடஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபனுங்க இது. ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் தான், நிறைய சொன்னால் தான் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. இது வந்து அடுத்தடுத்து நாங்கள் வந்து அதை வந்து மாற்றிப்போம். அதனால் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பை.